உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை பற்றி பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவல். நண்பர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்கள் என அத்தனை புகழுக்குமே சொந்தக்காரர் யார் என்று பார்த்தால் நமது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ஏழை எளியோருக்கும் இல்லை என்று வருவோருக்கும் எம்ஜிஆர் ஒருபோதுமே இல்லை என்று சொன்னதே கிடையாது. அந்த அளவிற்கு எம்ஜிஆருடைய புகழ் இன்றளவுமே நம்முடைய மக்கள் மனதிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை எடுக்க நினைக்கிறார். அதாவது ஜப்பானிலே மிகப்பெரிய பொருட்காட்சி ஒன்று நடக்கிறது. அந்த பொருட்காட்சியை மையப்படுத்தி ஒரு திரைப்படத்தை எடுக்க நினைக்கிறார். அது வரைக்கும் நமது எம்ஜிஆர் குறிப்பாக அவர் நடிக்கக்கூடிய படங்களில் முக்கால்வாசி அதாவது இந்தியாவுக்குள்ளே தான் எடுப்பாரே தவிர மற்ற வெளிநாடுகளுக்கு சென்று எடுக்கக்கூடிய பழக்கத்தை அவர் அவ்வப்போது தவிர்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். இருந்த போதிலுமே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் இரட்டை வேடங்களிலே நமது எம்ஜிஆர் அவர்கள் நடித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயம் என்பது பல நாடுகள், அதாவது ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, அது மட்டுமல்லாமல் ஜப்பான் போன்ற நாடுகளிலே இந்த படம் என்பது எடுக்கப்படுகிறது. படம் எடுப்பதற்கு அதிக பொருட்செலவு என்பது தேவைப்படும். அந்த பொருட்செலவின் காரணமாக அவருடைய கையில் இருந்த பணம், அவர் சொந்தமாக அவர் இருந்த வீடு பிளஸ் கடன் அனைத்துமே வாங்கியிருக்கிறார். ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த கடனை அடைக்க முடியாமல் வீடு ஜப்திக்கு போன நிலைமை கூட உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தால் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலே நடிகர் நம்பியாரும் நடித்திருப்பார். நடிகர் நம்பியாரை பொறுத்த வரைக்குமே அந்த படத்திலே அவர் நடிக்கவே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல. அசோகன் தான் வில்லன் கதாபாத்திரத்திலே நடித்திருப்பார். அந்த கதாபாத்திரம் அனைத்தும் முடிந்துமே, அதாவது படம் முழுவதும் எடுக்கப்பட்டு இறுதியிலே அந்த படத்தை நம்பியாரிடம் நமது எம்ஜிஆர் போட்டு காமிக்கிறார். அந்த போட்டு காமிக்கக்கூடிய அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு யோசனை என்பது வருகிறது. அப்பொழுது நம்பியார் சொல்கிறார், இந்த படம் என்பது 3 மணி நேரத்திற்கு மேலாக இருக்கிறது, டைமிங்கை மட்டும் கொஞ்சம் குறைத்து வையுங்கள், கண்டிப்பாக படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்பியார் ஊக்கம் கொடுக்கிறார். அந்த சமயத்தில் தான் எம்ஜிஆருக்கு ஒரு யோசனை வருகிறது, நீங்களும் இந்த படத்தில் நடித்திருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் நம்பியாரையும் எம்ஜிஆரும் சண்டை போடுவது போல தனிப்பட்ட முறையிலே ஒரு காட்சி எடுத்து ரெடி செய்து அந்த காட்சியை எடுத்து படத்துடன் இணைத்திருக்கிறார் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சுளா, லதா, சந்திரகலா மற்றும் தாய்லாந்து நடிகையும் நடிச்சிருந்தாங்க. இந்த நடிகைகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு மிக சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியாகும். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எடுக்கப்பட்ட நேரத்திலே நமது எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகி அதிமுக அப்படிங்கிற புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தார். அந்த சமயம் தமிழகத்துடைய முதலமைச்சராக நமது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார். கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை இதற்கு மேல் வளரவிடக்கூடாது, எம்ஜிஆருடைய படங்கள் எந்த ஒரு படமும் அடுத்து தமிழகத்திலே ஓடக்கூடாது, ரிலீஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வஞ்சனையுடன் தான் இருந்தார் அப்படின்னே கூட சொல்லும். அதற்குத்தான் மதுரை முத்துவின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அந்த ப்ராசஸிங் வேலைக்கு வரக்கூடிய அந்த சமயத்திலே ரோலை புறம் எரித்து விடுங்கள், நெகட்டிவ் புறம் எரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அதற்குரிய ஆள்களையும் செட் பண்ணி வைத்திருந்தாராம் நமது கலைஞரும். அதே போல மதுரை மன்ற தலைவராக இருந்த திமுகவை சேர்ந்த முத்து அவர்களும். அந்த சமயத்தில் முத்து அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளிவரப்போவது கிடையாது, அப்படி வெளிவந்தால் நான் சேலை கட்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த சமயம் அவர் பேசியது மதுரையிலிருந்து பேசியிருக்கிறார். அப்போ எம்ஜிஆர் அடுத்து அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் தான் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை முதல் காட்சியை பதிவிட்டம் செய்தார், திரையரங்கிலே ஓடவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனி விமானம் மூலமாக படப்பெட்டி என்பது கொண்டு வந்து அது மும்பைக்கு கொண்டு சென்று ப்ராசஸிங் வேலை அனைத்தும் முடித்திருக்கிறார் நமது எம்ஜிஆர் அவர்கள். இங்கே சென்னையிலே முடித்தால் கண்டிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார், விடமாட்டார் அப்படின்னு தெரிந்து கொண்டால் மும்பையிலே முடிக்கப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட 20 பாடிகார்டுடன் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த வேலையிலே விமானத்திலே படப்பட்டி என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதல் ஷோ என்பது மதுரையிலே போடப்பட்டிருக்கிறது. சேலை கட்டிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன முத்து அந்த அதே ஊரிலே தான் முதல் ஷோ என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எம்ஜிஆருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு படமாகத்தான் அமைந்திருக்கு. அதுலேயும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மதுரை முத்து அன்றைய தினம் சவால் விட்டார்ல, அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மதுரையில் மட்டுமல்ல தமிழகத்தில் எந்த ஒரு திரையரங்கில் திரையிடப்பட்டாலும் நான் சேலை கட்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதன் காரணமாக எம்ஜிஆர் ரசிகர்கள் கிட்டத்தட்ட 6 மாத காலம் பார்சல்லே அவருக்கு சேலைகள் அனுப்பி கொண்டிருந்தார்களாம். சேலை, வளையல், பொட்டு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தினம் தினம் பார்சலே அனுப்பிட்டு இருந்தாங்க. அதை பூரம் வேற வழி இல்லாமல் நமது மதுரை முத்தவர்கள் நேரடியாகவே தபால் நிலையத்துக்கு சென்று, அதாவது கொரியர் ஆபீஸ்க்கு போய் அங்க போய் இனிமேல் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அட்ரஸ் முகவரிக்கு எந்த ஒரு பார்சல் வந்தாலும் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க போய் முறையிட்டதாக கூட ஒரு செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாகத்தான் அமைந்த திரைப்படம். ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்தவர் தான் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை அழிக்க நினைத்தால் அழிக்க நினைத்த
படைத்தவர்கள் தான் அழிந்து போவார்களே தவிர எம்ஜிஆர் ஒருபோதுமே அழிந்து போக மாட்டார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். இன்று மட்டுமல்ல, என்றுமே மக்களுடைய இதயங்களிலே வாழ்ந்து விடக்கூடிய ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.